மகாநதி சீரியல்ல ஹாஸ்பிட்டல் இருந்த வெண்ணிலாவை காவேரி தன்னோட பிரச்சனை எடுத்து சொல்லி, வெண்ணிலா நான் சத்தியம் பண்ண மாதிரியே நீங்க கேட்டது உங்களுக்கு நடக்கும். ஆனா அதுக்கு முதல்ல விஜய் நிரபராதின்னு கோர்ட் சொல்லணும். நீங்க உண்மையை சொன்னாதான் விஜயை விடுதலை பண்ணுவாங்க. தயவு செஞ்சு என் கூட வாங்கன்னு காவேரி நர்ஸ் கேட்ட போட்டு வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து போலீஸ்காரங்க யாரும் பார்க்காத மாதிரி ஆட்டோல கூட்டு போறாங்க. வழியில போறப்போ பசுபதி ஆளுங்க வெண்ணிலாவை பார்த்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள தானே இருந்தா வேணா தப்பிச்சிட்டால விடக்கூடாதுன்னு இந்த ஆட்டோவே பின்னாடி சேஸ் பண்ணிட்டு போறாங்க. பின்னாடியே துரத்திட்டு போனவங்க ஆட்டோவை வழிமறிச்சு வெண்ணிலாவை கூட்டிட்டு போலான்னு பாக்குறப்போ காவேரியும் வெண்ணிலாவும் அவங்க பார்க்காத மாதிரி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. இது இந்த பக்கம் நடந்துட்டு இருக்க விஜய விசாரணைக்காக ஜெயில இருந்து கோர்ட்டு கூட்டிட்டு வராங்க. அங்க விஜயோட தாத்தா பாட்டி அவரை பார்த்து உன்ன இந்த கோலத்துல பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குடான்னு அழுதுட்டு இருக்க. விஜயும் சரி விடுங்க தாத்தா, என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். சரி தாத்தா காவேரி எங்கன்னு கேட்க, காவேரி அப்பா வெண்ணிலாவை வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்றதா போலீஸ்காரங்க சொன்னாங்க. நான் கூட வந்து அவளை பாத்துக்கிறேன். வெண்ணிலா கூடவே அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள அவ கோர்ட்டுக்கு வந்துருவாங்கிறாரு. விஜய குற்றவாளியா நிக்க வச்சு ரெண்டு தரப்பு வாதங்களையும் வக்கீலுங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க. எதிர் தரப்பு வக்கீலோ விஜய் தாங்க வெண்ணிலா தற்கொலை முயற்சி பண்றதுக்கு காரணமா இருந்தாரு, இதுக்கான ஆதாரம் இதான்னு வெண்ணிலா ஏற்கனவே கோயில பேசின வீடியோ போட்டு காட்டுறாங்க. நீதிபதி அவர்களை இந்த வீடியோ பாத்தீங்களா? இந்த வீடியோல ஏற்கனவே வெண்ணிலா சொல்லியிருக்காங்க விஜய் தன்னை ஏமாத்திட்டாரு, ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வரல, வராதனால நான் தற்கொலை முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லிருப்பாங்க. சொன்ன மாதிரியே அவங்களும் பண்ணிட்டாங்க. இதுக்கு முழு முதற் காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்ல விஜய் தரப்பு வக்கீலோ காவேரி வெண்ணிலா கிட்ட பேசின வீடியோவை போட்டு காட்டுறாரு. நீதிபதி அவர்களை வீடியோ பாத்தீங்கன்னா வெண்ணிலா மொட்டை மாடியில இருந்து குதிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி விஜயோட ஒய்ஃப் காவேரி கிட்ட வெண்ணிலா பேசின வீடியோ தான் இது. இதுல இவ்வளவு தெளிவா சொல்லிருக்காங்க, கண்டிப்பா தற்கொலை முயற்சி பண்ணிருக்க மாட்டாங்க, இது அந்த பசுபதியோட தூண்டல் வேலையா தான் இருக்கணும். வெண்ணிலா மொட்டை மாடியில இருந்து குதிக்கும் போது பசுபதி கூட இருந்தாரான்னு தெரியல, ஆனா அவர் தான் இதுக்கு முழு முதற் காரணம். அதனால நீங்க பசுபதிக்கு தான் தண்டனை வழங்கணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா பாயிண்ட் சொல்றாரு. பசுபதி பேசினதை கட்சிக்காரோட மச்சான் குமரங்கிறவரு பசுபதி பேசினதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவர்கிட்ட தான் ஆதாரம் இருக்கு, அவரும் சாட்சி தான் சொல்ல நீதிபதியோ சரி அந்த குமரன் எங்க அவர் கூப்பிடுங்கன்னு சொல்றாரு. நீதிபதி அவர்களே குமரன் முக்கியமான ஆதாரத்தை தேடுறதுக்காக போயிருக்கு, அவர் இப்போ வந்துருவாருன்னு சொல்லி நீதிபதி கோவமாயிடுறாரு. எங்க என்னங்க சொல்றீங்க, குமரன் முக்கியமான ஆதாரம் சொல்றீங்க, நேரத்துல அவர் இங்கதான் இருக்கணும், அவர் எங்க அமிச்சிங்க அப்படின்னு இவர் சொல்ல எதிர்த்தரப்பு வக்கீலோ நீதிபதி அவர்களே இதுல இருந்தே உங்களுக்கு தெரிய வேணாம், ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு முக்கிய சாட்சி இங்க தானே இருக்கணும், கேட்டா அவர் வேற ஒருத்தர் தேடி போயிருக்கதா சொல்றாங்க, விஜயால தான் வெண்ணிலா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு, நான் அதை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்றாரு. இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்தது.